நவ் யூ சீ மீ வந்து பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து பார்க்காமயே இருப்பீங்க. இது வந்து எந்த டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்கன்னா, வீனம் படம் எடுத்தவங்களும், அப்புறம் அன்சார்ட்டட் படம் எடுத்தவங்களும், அப்புறம் ஜோம்பிலேண்ட் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் எடுத்த டைரக்டர் தான் வந்து இதை எடுத்திருக்காங்க. நவ் யூ சீ மீ வந்து 3 பார்ட் இருக்குது. இது வந்து 4வது பார்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பார்ட் இருக்கலாம். இது 3வதா இருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான வந்து மேஜிக் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாதாவாக தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராபரிலாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க மேஜிக்கை வச்சு. டிக் 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 படத்தில் பார்த்துருப்பீங்க. ஜெயம் ரவி வந்து எப்படி மேஜிக் பண்ணுறாரோ அந்த மாதிரி வந்து சில ராபரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய மேஜிக்லாம் வந்து மக்கள் பொது தளத்தில் கூடியிருக்க இடத்துல வந்து மேஜிக் செஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவாங்க. எல்லா பணத்தையுமே எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு வந்து அந்த இடத்த விட்டே மறைஞ்சிருவாங்க. அதான் நவ் யூ சீ மீ. இது வந்து இப்போ வந்திருக்க நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட்டுங்கிற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட்டோட ஆட்டமே லைட்டாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மணி ஹெய்ஸ்ட்டில் வந்து எப்படி கொள்ளையடிப்பாங்களோ அதே மாதிரி டைமண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. கடைசியாக பெர்லின் வந்துச்சு 5th சீசன் மணி ஹெய்ஸ்ட்டில். அதே மாதிரி வந்து இதுவும் டைமண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. உலகத்துலேயே பயங்கர காஸ்ட்லியான அந்த வைரக்கல்லை வந்து இவங்க கடத்தணும். வைரக்கல்லை திருடணும். அது மேஜிக் பண்ணி தான் வந்து பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த டைம் பண்ணுறது வந்து பயங்கரமான மேஜிக்னு வந்து இவங்களோட தலைவன் வந்து சொல்லிட்டான். அதனால் அந்த பிரின்சஸ் இருக்க அந்த 3 ஊரில் ஒரு ஊரில் தான் வந்து இந்த டைமண்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த 3 ஊர்லேயும் வந்து செக் பண்ண போகிறாங்க. அந்த 3 ஊரையும் வந்து கிளாஸிஃபை பண்ணி பிரித்து எந்த ஊரில் வந்து அந்த டைமண்ட் வச்சுருக்காங்களோ அந்த டைமண்ட் இருக்க ஊருக்கு வந்து ப்ளேஸ் வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. லொக்கேட் பண்ணி 3 இடத்துலையுமே வந்து மக்களை டைவர்ட் பண்ணி அந்த டைமண்ட்டை வந்து அவங்களோட இடத்துக்கே போய் எப்படி கடத்த போகிறாங்கிறத வந்து இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. இந்த டைமண்ட்டை கடத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஷியலும் சரி மற்ற இடத்துலையும் சரி பயங்கரமான நெருக்கடி வரும். அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸோட நாட்டிலேயே வந்து திருடுனால அவங்க நாட்டுக்கு வந்து கேவலம் அவமரியாதை வந்து ஆரம்பிக்கும். அதனால் இவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டே ஆகணும், இல்லாட்டி வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் வந்து அவ்வளோ வெறியாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்படி தப்பிச்சு வராங்க. அப்புறம் இவங்களோட மேஜிக்லாம் வந்து என்னென்ன மேஜிக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து காட்டுறாங்க. அது எல்லாமே வந்து படத்தில் வந்து இடம் பெற்றிருக்கும். அப்புறம் இந்த ராணி வச்சுருக்க அந்த வைரக்கல்லாக இருந்தாலும் சரி, அந்த வைரக்கல்லை வந்து ராணி கையிலேருந்து வந்து எப்படி பறிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ராணி கையில் வச்சுருக்கிறது எப்படி டூப்ளிகேட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இடமா வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் வந்து எடுத்திருக்காங்க. இதனால் வந்து கதை நல்லா சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிற ஆர்வத்தை வந்து ஃபேன்ஸ் வந்து தோண்டிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். நவ் யூ சீ மீ ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா மேஜிக் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. நானே இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆச்சு இந்த நவ் யூ சீ மீங்கிறது. அதுக்கப்புறம் இதை வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து தமிழில் இருக்குது 2 பார்ட்டு. இப்போ இந்த வரப்போகிற இந்த 3வது பார்ட் வந்து தமிழில் வருமா வராதுங்கிறது வந்து டவுட்டு தான். கண்டிப்பாக ஆனால் தமிழில் விட்டுருவாங்க. இப்போ விடலைனாலும் 1 மாதம் அந்த மாதிரி 2 மாதத்துக்கு அப்புறமா வந்து தமிழில் விட்டுருவாங்க. இந்த நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட்டு தான் திருடுறத வந்து ஒரு மையப்புள்ளியாக வந்து வச்சுருக்காங்க. எப்போதுமே வந்து பணத்தை திருடுறத விட டைமண்ட்டை திருடுறது வந்து பயங்கர சஸ்பென்ஸாகவும் அப்புறம் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும். அதனால் அந்த டைமண்ட் வந்து எப்படி அசால்ட்டாக ராணியோட கையிலேருந்து பறிக்கிறாங்கிறத வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. இவங்க பறிச்சதுக்கப்புறமா அவங்களோட பிளான் எப்படின்னா ஏரோப்ளேன் மூலமாக எஸ்கேப் ஆகுறதும், அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே வந்து லொக்கேஷன் வந்து பதுக்கி வச்சுருவாங்க. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே பேக்கப் பிளானை வந்து வச்சுருவாங்க. அதனால் வந்து அசால்ட்டாக தப்பிக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஈஸியாக வந்து உதவும். இவங்களுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான ஒரு மேஜிக் மாஸ்டர் வந்து இருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து டீமாக கோஆப்ரேட் பண்ணுறதும் சரி, அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி. இவங்க எல்லாருமே திருடினதுக்கப்புறமா அவங்க மாஸ்டருக்கு தங்குறக்க இடத்துல தான் வந்து போய் சேருவாங்க. அதனால் இந்த நவ் யூ சீ மீ மணி ஹெய்ஸ்ட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட்டுங்கிறது.